முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சிம்மராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணைவு, சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு, புதன் நீச்சமாகி நீச்சபங்கர் ராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான், உங்களுடைய ராசி அதிபதி, உச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம். கூடவே அங்க குரு பகவான் இருக்காங்க. 1-5க்கு அதிபதி 9ல் போய் அமர்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான யோகம். இந்த யோகம் அப்படிங்கிறது சிவராஜ யோகம் அப்படிங்கிறது அதுக்கு பேரு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மேச ராசியில இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். அது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சிவராஜ் யோகமா மாறுது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். இந்த மாதம் நடக்குது. இன்னும் இதனால நிறைய நன்மைகள் இருக்கு. அது என்னென்ன, அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி மீன ராசிக்குள்ள செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல். 23/4/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சித்திரை மாதம் 11ஆம் தேதி மேச ராசிக்குள்ள சுக்கிர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய சூழல். 24/4/2024 அன்னைக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியில் உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்றது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுது. கூடவே அங்கே குருவும் சூரியனும் இருப்பதனால என்னென்ன மாற்றங்கள் அங்கே நடக்க போகுது, எவ்வளோ பாசிட்டிவாக அது மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது சித்திரை மாதம் 12ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. 25/4/2024 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகுவோட இணைவு வரக்கூடிய ஒரு சூழல். புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு, சுக்கிரனும் பெயர்ச்சி ஆயாச்சு அப்படிங்கும்போது அங்கே நீச்ச பலன் ஆகுது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த அருமையான ஒரு சம்பவம், குரு பெயர்ச்சி. வரக்கூடிய சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்னைக்கு குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மேஷ ராசியிலிருந்து 10ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த மாத இறுதியில் சித்திரை மாதம் 27ஆம் தேதி 10/5/2024 அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாத கடைசியில தான் பயிற்சி ஆகிறார். வக்ரமாக இருக்கிற ஒரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாத கடைசியில தான் பயிற்சி ஆகிறார். எப்பவுமே புதன் 3 ராசியை கடகடன்னு கடந்து போயிடுவார். ஆனால் இந்த மாதம் முழுக்க 8ஆம் இடத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சார் இது கோச்சார பலன் தானே சார், இது முழுமையாக உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருந்தி வருமா, எல்லாத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகும். ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது தனியாக இயங்குறதே கிடையாது. கோச்சாரத்தினுடைய துணை இல்லாமல் ஒரு ஜாதகம் இயங்காது. ஒரு நபரை இயங்க வைக்க முடியாது. இது எப்படி நம்ம உணவுபூர்வமாக உணர முடியும் அப்படின்னா, இரவு நேரங்களில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குளிராக இருக்குது, தூக்கம் வந்துடுது மற்ற விஷயம். ஏன்னா அந்த கிரகனுடைய ஆதிக்கம், கிரகம் என்ன செய்தோ அந்த கிரகத்தினுடைய கதிர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடுறோம். அதே போல பகல்ல பார்த்தீங்கன்னா சூரியன் அப்போ அந்த சூரியனுடைய வெளிச்சம் படுது, நம்மளுக்கு சூடு அதிகமாகுது. அதனால சில மாற்றங்கள் நம்மளே செஞ்சுக்கிறோம். இந்த டைமுக்கு வெளியே போகக்கூடாது, ஈவினிங்காக போய்க்கலாம், புரியுதா? ஸோ இப்படி அந்த கிரகங்களுடைய ஒளி கற்றைகளுக்கு தகுந்த போல நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைகளை மாற்றிக்கிறோம். இது சூரியனும் சந்திரனும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது, மற்ற கிரகங்களுடைய ஒளிக்கதிர்கள் பூமியில் படுறது நம்மளுக்கு தெரியறது இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போது அந்த கோச்சார கிரகங்கள் அது செலுத்தக்கூடிய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இது இல்லைன்னு யாருனாலையும் தவிர்க்க முடியாது. ஸோ அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகம் இந்த கோச்சாரம் எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்வியல் சூழல்கள்லாம் நடக்குது. அப்போ ஜனன ஜாதகத்தை வேணுமானா சுய ஜாதகம் வேணும்னா தனியாக பார்த்துக்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா கோச்சாரம் ஒரு 60-70% உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரலாம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் தான். எல்லா விதத்திலையும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு சூரியனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி.
அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கூடவே 5 கூடியவரோட லிங்க்கு, குருவோட லிங்க், குருவோட சூரியன் சேர்றாரு. சிவ ராஜயோகம் ஏற்பட போகுது மேஷத்தில், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. முன் ஜென்மத்தில் உங்களுடைய தாய் தந்தையர் முன் ஜென்மத்தில் என்னென்ன நல்ல விஷயங்களை செய்துட்டு வந்தீங்களோ, நல்ல கர்மாக்களை எவ்வளவு சேர்த்துட்டு வந்தீங்களோ, அதனுடைய வினை பயனை இந்த மாதம் உணர முடியும். நல்ல கர்மாக்கள் அதிகமாக இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இதற்கு முன்பு உங்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஜோனுக்குள்ள உங்களால் வர முடியும். உங்களால் கட்டாயம் வர முடியும். தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும். நீங்கள் அப்பா கிட்ட போய் இருந்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பலசாலியாக உணர்வீங்க. அப்படி ஒரு வேலையை இந்த சூரியன் செய்வார். அங்கே போய் இருந்தாலே எனக்கு தனியாக உத்வேகம் வந்துடுது, பயமெல்லாம் போயிடுது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும். அப்பா மகனுக்கு உண்டான உறவு நிலை நல்லா இருக்கும், குழந்தைக்கு உங்களுக்கு உண்டான உறவு நிலை நல்லா இருக்கும். குழந்தைகள் நல்லா ஞாபக சக்தியோடு இருப்பாங்க. விளையாட்டுலேயே ஆர்வம் இருக்கும், அதே நேரத்தில் படிப்புலேயே ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாகவோ வேலை சம்மந்தமாகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளாக இருந்ததுன்னா இந்த காலகட்டம் தாராளமாக எடுக்கலாம். அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் வழி இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். அரசாங்க வேலைகள் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் இருந்ததுன்னா அந்த காலகட்டம் செய்யல, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதில் தொந்தரவுகள் வராது. உங்களுடைய வளர்ச்சியை தேடி நீங்கள் ஓடக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம். ஏன்னா என்னென்னவெல்லாம் பண்ணால் நம்ம முன்னாடி வருவோம், என்னென்னவெல்லாம் பண்ணால் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறத முன்னாடியே கால்குலேட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஓடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே போல் பொறுப்புகள் உங்களை தேடி வருதோ இல்லையோ, நீங்கள் உங்கள் பொறுப்பை தேடி போயிடுவீங்க. நம்ம மேலே அந்த பொறுப்பு இருந்தால் தான் நம்ம சரியாக இருப்போம், இல்லைன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும் மனசு அப்படிங்கிறத சரியாக கெஸ் பண்ணிவிட்டு பொறுப்பை நீங்களாக தேடி போய் உட்காருவீங்க. ஸோ இப்போ அது கஷ்டமாக பொறுப்புன்னு வந்துட்டு என்னங்க, 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 4 பேர்த்த வச்சு நீ அதை இன்னொரு ஆள் கூட வச்சு நீ அதை பார்த்துக்கப்பா, 4 பேர்த்த வச்சு இந்த 10 பேர்த்த வேலையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாங்க. இது ஒர்க்லோடு தான். அதை நீங்கள் தேடி தான் போகிறீங்க. இருந்தாலும் நீங்கள் தேடி போகக்கூடிய விஷயம் உங்களை கண்டிப்பாக மேலே உயர்த்தும், கீழே போகாது. தைரியமாக இருக்கலாம். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் போகிறது, புனித யாத்திரைகள் போகிறது, ரொம்ப பழமையான கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கோ ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது. கூடவே தான தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகிடும். முடியாமல் யாராவது வந்து கேட்டுட்டாங்கன்னா, சிம்மராசி முன்னாடியே அந்த அமைப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த காலகட்டம் உங்கள் கையில் காசு இல்லைனாலும் அதை வெளிப்படுத்தணும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழியை பார்த்துருவீங்க. முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சிவராஜ் யோகம் அப்படிங்கிறது 9ஆம் பாவத்தில் வர்றது அப்படிங்கிறது தந்தை வழி நல்ல கர்மாக்கள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல். நன்மைகள் அதிகமாக நடக்கூடிய ஒரு வேலைகளை இந்த சூரிய பகவான் செய்துடுவார். தனியாக உங்களுக்குன்னே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். 100 பேர் இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே தனியாக தெரியறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரியன் செய்வார். இதற்கு முன்னாடி நிறைய அழுத்தங்கள், நிறைய சங்கடங்கள், நிறைய பிரச்சனைகள், ராசி அதிபதி 8ல் போய் மறைஞ்சு ராகு கூட சேர்ந்து கிரகணமாகி உடல்நல சரியில்லாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு உடல்நல சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ போயிருந்திருக்கும். நீண்ட நாளாக மருத்துவம் எடுக்கிற மாதிரி ஒரு இந்த மாதத்துக்குள்ளே பங்குனி மாதத்தில் சிரமப்படுத்தி இருக்கும். இப்போ அதில் இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆக போகிறீங்க. அப்படியே முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக கெத்தா அப்படியே சிங்கம் மாதிரி மாற போகிறீங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி உச்சம் பண்ணக்கூடிய அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எப்படி பலமாக இருந்தாலும் ராசி அதிபதி லக்னாதிபதி பலம் பெறணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு பதிவிடையும்.
மாதிரி உங்களுடைய லக்ன அதிபதி ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு சூழல். வெற்றி உங்கள் பக்கம்தான். ஸோ அதில் சின்ன சின்ன முரண்கள் எல்லாம் இருக்குது மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்னால. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4/9க்கு அதிபதி 8ல் போய் மறைகிறார். 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி போய் உட்கார்ந்தனா நீங்க தந்தைக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. ஆனா தந்தை ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது அவர் அதை ஏத்துக்க மாட்டார், அதுல குறைகளை கண்டுபிடிப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள போயிடுது. தாய் தந்தையருக்கு இடையே தேவையில்லாத கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புது முடிவுகளும் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதில் எந்த விதமான மாற்றங்களையும் செய்யக்கூடாது. பொறுமை காக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், தள்ளி போகட்டும், பரவாயில்ல அப்படிங்கிறத கொண்டு வரணும். உறவுகள் மூலமாக மனதிற்கு சங்கடம் தரக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொது நிகழ்வுகள் எல்லாம் கலந்துக்கும் போது சில சங்கடங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதையெல்லாம் சமாளித்து வர முடியுமானா கண்டிப்பாக வந்துடலாம். வண்டி வாகனத்தில் கட்டாயம் நிதானம் அவசியம் அவசியம் அவசியம். ஏன்னா கொஞ்சம் அவசரப்பட்டு சில வேலைகளை செய்யும்போது சின்ன சின்ன விபத்துகளையோ உடல் ஏதாவது காயங்களையோ ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதில் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ சில பேருக்கு பல்லு வலி இதெல்லாம் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. 4ஆம் அதிபதி 8ல் போகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. ராசி அதிபதி பலமாயிட்டாரு அப்படிங்கும்போது சின்ன சின்னதாக தான் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிவிடுவோம். இந்த தைரியம் வந்துடும், ரெடி ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாகனத்தில் மட்டும் கவனம் வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ராசி அதிபதி பலமாக இருக்குது. என்னால் எல்லாமே முடியுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் ரொம்ப வேகமாகலாம் இயக்கிடக்கூடாது வாகனத்தை. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அப்படிங்கிறத சொல்லுது. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி குருவோட வீட்டுக்கு போகிறாரு. குரு செவ்வாயோட வீட்டில் இருக்குது. சித்திரை 10லேருந்து சித்திரை 18 வரைக்கும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம்னா 8ஆம் அதிபதி 8லையும் 9ஆம் அதிபதி 9லையும் இருக்குது. இன்னும் நல்ல விஷயம்தான். 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சித்திரை மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் 24/4/2024 அன்னைக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சமாயாச்சு. பாருங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது 3க்கு அதிபதி 8ல் போய் உச்சமாகிறது ரொம்ப தவறு. சுக்கிரன் உச்சம் நல்ல பலன் அப்படின்னு நினைச்சாலும் 10 குடிகள் 8ல் தான் இருக்கிறாரு. 3ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண விடாது. ஏதோ ஒரு இடைஞ்சலை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் பெண்கள் மூலமாக அதீத தொந்தரவுகளை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அந்த சுக்கிர பகவான் இருந்திருக்கார். இப்போ சித்திரை 11ல் அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் அதிபதி 9ல், 10ஆம் அதிபதி 9ல். இது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது. அப்போது செய்யக்கூடிய தொழிலில் வேலையில் எந்த விதமான தங்கு தடைகள் இருந்தாலும் அது முழுமையாக உங்களுக்கு சாதகமாக மாறும். நல்லதொரு முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உண்டாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீங்க. சில இடமாற்றங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், பேப்பர், பேனா, பென்சில், பேங்க்கு, ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட் இது சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனுடைய ஆதரவினால். ஸோ அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஸோ அதை சரி செய்துக்கணும். சுக்கிர பயிற்சி ஆயிடுச்சு, இருந்தாலும் சில இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஏதாவது காமாட்சி அம்மன் கோவில் இருந்துன்னா காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை துவங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழிலில் உங்களை அடிச்சுக்க முடியாது. உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பக்காவாக வெளிப்படுத்துவீங்க.
உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது, தொழில் சார்ந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தொழிலில் நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். சுக்கிரன் தன் வீட்டையே பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம், சூப்பராக வரப்போவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. ரைட். அடுத்ததாக புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. சித்திரை 12ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 25/4/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 8ல் தான் இருக்கிறார். 2/11 அதிபதி புதன் 8ல் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்துட்டு இருந்த சூழல் மாறி சித்திரை 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையும் போது தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. காசு பணத்தை சரியாக கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. அதிகமாக பணம் கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு எந்த விதமான புது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போக வேண்டாம். ஏன்னா திடீர்னு அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். நம்மளை அப்படியே அசைச்சு பார்த்துரும் அந்த விஷயம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. தேவையில்லாமல் வாக்குறுதிகள் கொடுக்க வேணாம். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். அதே போல் ஆப்போசிட் நபர்கள் வந்து நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத முழுமையாக பூரணமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதில் தர்றதுக்கு உண்டான வழியை பாருங்கள். ஏன்னா நம்ம அதை புரிஞ்சுக்காம சில வார்த்தைகளை திருப்பி பேசும்போது அதன் மூலமாக வாக்குவாதங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த தனவரவு அப்படிங்கிறது தாமதமாகிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் எந்த விதமான புது மாறுதல்களும் செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா சித்திரை மாதம் 27ஆம் தேதி, அதாவது 10/5/2024 அன்னைக்கு தான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிற பழக்க வழக்கத்தில் புது மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் வயது மூத்த நபர்களான உங்களுடைய மூத்த சகோதரன், உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலைகள் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தம் வரும். ஸோ அவங்ககிட்ட தாமரை மேலே தண்ணி போல் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. சித்திரை 18/1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மேச ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5-8க்கு அதிபதி. ஒரு 50% 60% நன்மைகளை செய்தாலும் மீதி இருக்கக்கூடிய 30-40% தீமைகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் அதிபதி 10ல் வந்தாச்சு அப்படின்னா வந்து 10ல் குரு வந்தால் பதவி படி போகும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பொதுவான வார்த்தைகள். 5ஆம் அதிபதி 10ல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை, நல்ல வாய்ப்புகளை, நல்ல ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கி தருவார். ஏன்னா அதில் அஷ்டமாதிபதி 10ல் வந்து உட்காரதால அது சில பிரச்சனைகளையும் முன்பின் கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஸோ குரு பகவான் அந்த 10ஆம் பாவத்தில் அமர்வதனால 2 பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த மாதிரி என்ன சுப பாவங்கள் 2 பாவங்களையும் ஒரு அசுப பாவமான 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நன்மைகள் எவ்வளவு, தீமைகள் எவ்வளவு அப்படின்ட்டு தனியாக ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போது இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது, சின்ன சின்ன தீமைகள் இருக்குது. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய சிவராஜயோகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. குரு சுக்கிர பகவான் உச்சமாக இருந்து அஷ்டமஸ்தானத்தில் பல தொந்தரவுகளை பண்ணிட்டு இருந்தவர் இப்போ 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இதெல்லாமே நிறைய பாசிட்டிவ் சைன் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது. புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதும் செவ்வாய் 8ல் போய் மறைகிறதும் சின்ன சின்ன நெகட்டிவ் தான். ஸோ அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு தேனு தினமாக வாங்கி கொடுத்து 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அற்புதமான மாற்றம் உண்டு. இது எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா, பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் சிம்மராசி சிம்மலக்கு நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.